ஓகே, நெக்ஸ்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இங்க அண்டர்லைன் இருக்கிறது கரெக்ட் ஆன்சரா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சரியா? ஸோ நீங்க கரெக்டான ஆன்சர் எனக்கு சொல்லுங்க. வாட் வில் பி த எவாலுவேஷன் ஆஃப் தி பைத்தன் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. This is the expression given. நேத்து போட்ட கொஸ்டின் தானா இது? 2 power 9 plus 2, which is 2 into 2 power 9, 5 into 1024 plus 2. கரெக்டாப்பா? எஸ்மா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு this is the correct answer. எஸ், நேத்து போட்ட அதே மாடலான கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து கேவியோடைய ப்ரீ போர்ட் பேப்பர். ஸோ ஜென்ரலா நம்ம அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமா இருக்கும். Because we have nearly done with the board exam papers. So அடுத்த round we are doing this. It's not a valid identifier. நமக்கு தெரியும்பா, D small letterல இருந்துச்சுன்னா DEF தான் invalid. But invalidல இங்க true. Because it is a recognized keyword. So this is your answer. ஸ்லைஸ் போடுறோம். ஸ்லைஸ் போடும் போது -2 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ண போது, பட் 2 பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஐ. ஏ பிரிண்ட் ஆகும், திருப்பி ஐ பிரிண்ட் ஆகும் இல்லையா? டி வராது, ஸ்பேஸ் வரும், y வராது, இந்த பி வரும், இது ஏ. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். -2 தீபாவளியில இருக்கு. -2னா ஸ்டார்டிங் கிடையாதுப்பா அது. So startum colon stopum colon na it will start from the last letter da. Okay. -2 is just to mention that it is instead of -1 it is -2. -1 na irundha just string reverse பண்ணிரும் இல்லையா? -2 னு சொன்னா ஒரு string விட்டு விட்டு போடும், ஒரு character விட்டு விட்டு. Okay. எந்த क्वेश्चनக்குப்பா? எந்த क्वेश्चन கேக்குறேன்னு தெரியல தன்மை நீட்ல. Which among the following is or mutable? Mutable கேக்குறாங்க. So list is the correct answer. Second question. ஆமா, not a valid identifier. Identifier அப்படின்னு சொன்னாலும் வேரியபிள் நேம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். delete all the elements of a dictionary. கிளியர் நம்ம பார்த்திருக்கோம். டிக்ஷனரியில அந்த மெத்தட் இருக்கு. யூ கேன் delete பண்ணா delete all கிடையாது. இந்த மாதிரி delete ஒரு மெத்தடே கிடையாது. எம்டினும் இல்ல. ஸோ d டாட் கிளியர்னு சொன்னாதான் it will clear it. Return type of print function is ஓகே. இது வந்து நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப ரொம்ப யோசிச்சதே இல்லை அதை பத்தி. வெறும் பிரிண்ட் கொடுத்தா அது ரிட்டர்ன் என்ன பண்ணும்? வெறும் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் லைன். ஒரு எம்டி லைனை பிரிண்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஆனா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் யூ நன் அப்படின்னு சொல்றாங்க. Okay. Which of the following is considered a tuple? Okay. இதுவும் பாருங்களேன், ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். கிட்டத்தட்ட நம்ம பார்த்த எல்லா சாம்பிள் பேப்பர்லயுமே இந்த கொஸ்டின் இருக்கு. So T of 3 identify the statement that will result in an error க்கு 0 1 இது 2 இது 3. இந்த T of 2 மாத்துறாங்க, இது எரர் கிடையாது இல்லையா? ஆனா T of 3 மாத்துறாங்க, அது எரர். ஏன்னா அது டப்பிள்குள்ள இருக்கு. ரெண்டுமே இருக்கே அப்படின்னு பாக்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் நம்ம போட்ட போர்டு எக்ஸாம் சாம்பிள் பேப்பர் கொஸ்டின்ல we had done this question where இது மட்டும் இருந்துச்சு, அது எரர் கிடையாது இல்லையா? So this is an error because you cannot change a tuple. It is not an operator. Obviously இந்த மாதிரி ஒரு ஆபரேட்டர் நமக்கு தெரியாது. இது tilde symbol காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர். ஸ்டார் நமக்கு தெரியும், ஸ்லாஷ் நமக்கு தெரியும். சோ இந்த ஆபரேட்டர் தான். இட் இஸ் நாட் an operator. எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணாது அப்படின்னு சொன்னா yes we have to say optical fiber because it uses light signals to carry. சரியாப்பா? optical fibers. Yes. இதுவும் நம்ம ரொம்ப இன்வால்வ்டா படிக்க மாட்டோம். பட் ஈத்தர்நெட் கேபிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன் RJ45 ரெஜிஸ்டர்ட் ஜாக் 45 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால யூ கேன் சூஸ் த நியரஸ்ட் ஒன் ஹியர். இது எது வேலிட் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ செலக்ட் போட்டுட்டு ஹேவிங் மட்டும் கொடுக்க கூடாது. ஏன்னா குரூப் பை இல்லாம ஹேவிங் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி குரூப் பை போட்டதுக்கு அப்புறம் வேற ஒர்க் ஆகாது. பட் வேர் போட்டுட்டு குரூப் பை போட்டா ஓகே தான். குரூப் பை ஜெண்டர் வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென், அதுவும் வராதுன்னு தெரியல. ஏ அண்ட் பி ஆன்சர் இருக்கு. Question 11. I think A and B should be the answer இருக்கு இல்லையாப்பா? C பாருங்க, C is fine நினைக்கிறேன்.
Water by max age. I think this is also fine. I think these are the two statements, which is not a DDL command. Data definition language மத்த மூணு வந்துருது. So yes, இங்கேயும் update தான். ஆனா எனக்கு answers நீங்க அனுப்பல. I'm hoping you're seeing this. ஆன்சரிங் இருக்கிறதுனால நானும் ரொம்ப இது பண்ணல. Okay. So MySQL table has 5 columns and 6 rows, இன்னும் 3 columns. Degree and cardinality of the Cartesian product. Cartesian product னு சொன்னா column add பண்ணணும். So 8. இதை multiply பண்ணணும். So 24. Data transfer rate. So which unit is used? அப்படின்னு சொன்னா எந்த யூனிட்? அதுக்கு ஆன்சர் இல்ல, சொல்லுங்க. 14th question. யார் ஏபிசிடி போட போறீங்க? ரொம்ப ரொம்ப ஈஸி question இது. எஸ் ரித்விகா. 11th one B is also there. மாதவன் அதுக்கு தான் ஆன்சர் அமைச்சிருக்கேன் எனக்கு. ஓகே பக்கம்னா நமக்கு தெரியும். இது ஹர்ட்ஸ்லாம் கிடையாது. மெஷர் பேண்ட்வித் இஸ் மெஷர் பேண்ட்வித்னா ஹர்ட்ஸ்ல சொல்லணும். ஆனா இங்க நமக்கு பேண்ட்வித் அவங்க கேட்கல, டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் கேக்குறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன் பிபிஎஸ். ட்ரை கூட எக்ஸப்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மார்க் வெயிட்டேஜ் தான். அது ரொம்ப ஈஸி கொஸ்டினா தான் கேட்பாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ கலெக்டிங். ஸோ ஃபார் த லாஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்கு ஐ எம் ஆல்சோ கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ சண்டே நீங்க மாடல் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறமா மண்டே நான் ஈவினிங் கிளாஸ் போட்டிருக்கேன். ஐ மைட் நாட் டூ இட் இன் த ஈவினிங். வி வில் ஃபினிஷ் இட் ஆஃப் இன் த டே டைம் இட் செல்ஃப். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், தட் இஸ் எதெல்லாம் விட்டு போன டாபிக்ஸ் இருக்கோ அது மட்டும் ஒரு குட்டி ரிவிஷன் வி வில் டூ ஒன் ஷாட் ஆன் தட் டே. ஸோ அப்போ இதுல வந்து ட்ரையோட நம்ம எதை யூஸ் பண்றோம்? எக்ஸப்ட் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கொஸ்டின் தான் இது. நாட் கரெக்ட் வே சொல்லுங்க. 16th question. not correct ways. So first one தப்பு இல்லையா? ஏன்னா வந்து டாட் ரீட் கொடுக்க முடியாது இல்லையா? டாட் ஆர் தான் போட முடியும். I think even D is also not right இல்லையா? 16th question. D. D is also wrong. You cannot say open of FLA. Yes. Yes, ma'am. Assertion reason. A function can have 0 parameters. First ஒன்னொன்னா பண்ணுங்க. எப்பவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அசோசியேஷன் கஷ்டம் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ஏதாவது ஒண்ணு ஃபால்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆமாப்பா. ஸோ ஏ இஸ் ட்ரூ டெஃபினட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு இது புரியலன்னா 0 ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம். சும்மா டெஃப் கிரியேட்னு போட்டிருக்கோம். இது கண்டிப்பா கரெக்ட் தான். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி டு கால் அ ஃபங்க்ஷன். அப்ப நம்ம ஜஸ்ட் வேர்டா சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அப்படின்னு இப்படி சொன்னோம்னா அதுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த பிராக்கெட் கண்டிப்பா நம்ம போட்டுதான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் கோயிங் டு பி சி. நெக்ஸ்ட் ஆக்சுவலா அது ஏ நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ஏ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம சிலதுக்கு ஏற்கனவே வேல்யூ இருக்கு, அதனாலதான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்க தேவையில்லை. ஸோ ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ்க்கு டிஃபால்ட் வேல்யூ பிகாஸ் போட்டீங்கன்னா சூப்பரா அதுக்கு ஆன்சர் வரும். ஏ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஏ மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னா சிலதுக்கு வேல்யூ தானாவே இருக்கிறதுனால நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அதுக்கு. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவோம். விஓஐபி வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் எக்ஸ்டென்சிபிள் கம்ப்யூட்டர் ரிமோட்லி நம்ம நிறைய வாட்டி இதை படிச்சிருக்கோம் பாருங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் இது. கம்பேர் ட்விஸ்டட் பேர் கேபிள் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பேஸ்ட் ஆன். இங்க பாருங்க, நம்ம நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா பண்ணதே கிடையாது. ஸோ அதான் பாசி ஒண்ணு வந்து சிலது உங்களுக்கு இதுல தெரியும், சிலது தெரியாது இல்லையா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஹை இன் இது, லோ ட்விஸ்டட் பேர், லோ இன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தாலுமே கூட ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் பெட்டர் அதுல. ஸோ காஸ்ட்ல மட்டும் தான். எஸ் நிரஞ்சன், எஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்ஸ் நோட்ஸ் ஒன்று அனுப்பிச்சு விட்டுருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சி தட் யூ கேன் சி டேபிள். அந்த டேபிள்ல ஃபுல்லா கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ரீடிங் கொடுங்க அதுல ஃபாஸ்டா. சரியா? ஓகே. எரர்ஸ் ஃபார் ஈச் எல்லாம் கிடையாது, ஃபார் தான்.
bracket கரெக்டா இருக்காங்க. x in d அது மாத்திக்கலாம். e போட்டுக்கலாம். d of x ஒரு bracket இருக்கு. இந்த bracket ஓகே அவ்வளவுதானா? is equal to d of x plus 1 if x in d னா ஓகே கவுண்ட் பண்றாங்க. சோ இதே ப்ரோக்ராமாவும் கேட்பாங்கப்பா. நீங்க ப்ரோக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சம்டைம்ஸ் லாஜிக்கே தப்பா இருக்கும். அங்க அந்த லாஜிக் கூட கரெக்ட் பண்ற மாதிரி கேட்பாங்க. பட் இந்த கொஸ்டின்ல ஐ திங்க் இஃப் யூ ஃபைண்ட் அவுட் 4 errors you are safe. சோ 4 எரர் மட்டும் மார்க் பண்ணுங்க. பட் எல்லாருமே வந்து அண்டர்லைன் பண்ண மாட்டேங்கிறீங்க டெஸ்ட்ல. for else the d of x to 1 ஈக்குவல் டு பிளஸ் இருக்கு பாருங்கப்பா. இங்க பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஈக்குவல். சரி, ஒரு ப்ரோக்ராம் நமக்கு இருக்கு. ரைட் a function modify list add 5. இது கொஞ்சம் ஈஸி தானே உங்களுக்கு. divisible by 5 னா add 5 பண்ண என்னால divisible அப்படின்னு சொன்னா சோ என்ன பண்ணுவீங்க? குட்டியா ப்ரோக்ராம் எழுதலாமா? சோ ஃபர்ஸ்ட் எனி கரெக்ட் லாஜிக் லைட்டர் கலர் இல்ல அதான் லைட்டர் கலர் தான் பாக்குறேன்ப்பா. modify list l, n accept a list வந்துருச்சுங்க. n is the numeric value. So if for each element in l black okay நினைக்கிறேன். if x modulo n equal to 0 அப்படின்னு சொன்னா add ஆமா. ஆனா இப்ப அப்பனா அந்த பிளேஸ்லயே அதை மாத்தணும் இல்லையா? சோ ரேஞ்ச் வச்சுதான் போடுவோம். அது லிஸ்ட்லயே போய் மாத்தணும்ல. ஆனா இது வந்து மாடிஃபை பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ்க்கு for I in range ren of l. இந்த கொஸ்டினை தயவு செஞ்சு வெளியில எழுதி பார்த்துட்டு அப்புறம் எழுதுங்கப்பா. உள்ள வந்து கஷ்டப்படாதீங்க. for I in range len of l if l of I mod n equal to 0 l of I is equal to l of I plus 5. subtract else subtract பண்றாங்க -5. display the modified list. so இங்க வந்து இங்கேயே பிரிண்ட் பண்ணலாம். வெளியில் இந்த இடத்துல லாஸ்ட் ஃபார் லூப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ கேன் பிரிண்ட் இட். ஆன்சர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களா அவ்வளவுதான். லிஸ்டாவே தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ ஜஸ்ட் யூ கேன் சே பிரிண்ட் எல். ஸோ உங்களுடைய ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரோக்ராம் தான் இது. கஷ்டமான ப்ரோக்ராம் இல்லை. எஸ்மா எஸ் சரியா? சோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பா கேக்குறாங்க. சோ இது ஒரு ரவுண்ட் நமக்கு இருக்கு. ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் which they can ask for you 2 mark question. so mostly list string dictionary நீங்க 11th படிச்ச கான்செப்ட்ஸ் இது. palindrome கேட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்னொரு கொஸ்டின் இது. string palindrome it returns palindrome என்னன்னு கொடுத்துட்டாங்க. so def அப்பா def palindrome of yes. அந்த கொஸ்டின் ஏற்கனவே பண்ணிருக்கோம் சார். ஆனா ஜஸ்ட் உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நிறைய உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் 2-3 days யூ ஸ்பெண்ட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். யூ ஜஸ்ட் ஸ்ட்ரென்தன் யுவர்செல்ஃப். ஸோ டெஃப் palindrome of yes மறந்து போயிருப்பீங்க அவ்வளவுதான். இப்போ இது நம்ம ரிவர்ஸ் வச்சு போடலாம். ஈக்குவல் டு -1 போடலாம். ஸோ இஃப் எஸ் if s is equal to s of ::-1 இவ்வளவுதான் இல்லையா? செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துக்கு வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? returns true or false. so return true. அவ்வளவுதான். else return false. true capital பா. இங்க இடம் இல்லை எனக்கு. I'm just writing it like this. return false. so function கேட்க user defined function அந்த பேரு அந்த ஆர்குமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க. அவ்வளவுதான். I think we are done. அதோட ஈஸியா தான் இருந்துச்சு. எஸ் கண்ணா யாரும் ஸ்டாப் பண்ணல. so I'm moving ahead. okay next போலாமா? okay predict the output. question logic எப்பவுமே லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ணுங்க. divisible by 2 1 பொசிஷனை பாக்குறாங்க.
குட்டி குட்டி ஸ்ட்ரிங் தான் கொடுப்பாங்க. உங்க ஸ்கூல்ல தான் பெருசு பெருசா கொடுப்பாங்கப்பா. இங்க they will be very very nice in the words that they give you. Okay. For I in range len of s, if the position is 0, zero இருக்கு அந்த இடத்துல, d of s of I, you're creating a new dictionary. அதுல வந்து b counting the letters பண்றாங்க தெரியல. சரி, b தான் உன்னுடைய கீ. அந்த கீக்கு வந்து I plus 1 வேல்யூ வந்து 1 வருது. எல்ஸ்குள்ள போகாது. திருப்பி நெக்ஸ்ட் லெட்டருக்கு போறோம். இந்த பக்கம் இங்க வரும். சோ இங்க வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். d of s of h க்கு வந்து 0 வருது. திருப்பி a வரும்போது பட் I will be 3 இல்லையா? I will be 2. 2 plus 1. ஆமா 2 plus 1 பண்ணோம். சோ a க்கு a க்கு 3 ஆ? A க்கு 3 r க்கு 2 ஆ? R 2 திருப்பி A க்கு 5 அப்புறம் T க்கு 3. So இங்க வந்து k comma key comma value, key value separated by b1 hash, h0 hash, h0 hash, a3 hash, r2 hash, a5 அதே லைன்லப்பா a5 hash and t3 hash செக் பண்ணலாமா? கண்ணா இதான ஆன்சர். எண்ட் கொடுக்கலையேப்பா. சோ நெக்ஸ்ட் லைன்லயே வரும் இல்லையா? பாருங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நான். எண்ட் செப்பரேட்டர் கொடுத்திருக்காங்க. செப்பரேட்டர் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் இதுக்கே செப்பரேட்டர் வரணும். செப்பரேட்டர்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். கீக்கும் வேல்யூக்கும் நடுவுல செப்பரேட்டர் வரணும். அண்ட் பிகாஸ் எண்ட் கொடுக்காததுனால எல்லாமே நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஓகேவாப்பா? எஸ். செப்பரேட்டர் நம்ம படிச்சோம், மறந்து போயிட்டோம் ரொம்ப நாள் முன்னாடியே. t hash. So this is your final output. t hash 4 போடுறாங்க. 3 வராது. 3 வருது. 4 10524. a வரவே இல்லை உங்களுக்கு. 10524 ஏவும் ஆறு ஏ வரல. ஏ BHART வந்திருக்கு. அதே கீ தானப்பா இங்க அண்ணா. அதனால வந்து ரீப்ளேஸ் ஆயிடுது பாருங்க. ட்ரிக்கு கேட்பாங்களேன்னு நினைச்சேன். கீ ஒரு வாட்டி தான்டா கண்ணா வர முடியும் இங்க, ஏன்னா அந்த கீ தானே. சோ ஆன்சர்ல வந்து ஏ வரும்போது இன்னொரு வாட்டி அந்த ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை எடுத்து இட் இஸ் ஆடிங் தட் டு இட். இட் இஸ் ரீப்ளேசிங் இட் தேர். ஸோ t hash 4. ஓகே. சோ நம்மளோட புரியுதா உங்களுக்கு டிக்ஷனரி எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம கவுண்டிங் பண்ணிருக்கோம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட்ஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க வந்து பிரிண்டிங் ஃபார்மேட்லயே ஒரு குட்டி சேஞ்ச் இருக்கு ஒண்ணு. அடுத்து நம்ம இங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஒரு கீ வேல்யூ ஒரு வாட்டி தான் வர முடியும். கீஸ் ஹேவ் டு பி யூனிக் இன் டிக்ஷனரி. சரியா? ஓகே, நானே தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லிங்க போடுங்க. அப் அண்ட் டவுன் இன்சர்ட்டா பாருங்க. இன்சர்ட் தானே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் கொடுக்குறாங்களே. செகண்ட் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல் டாட் அதாவது எங்க இன்னர் லிஸ்ட்பா. 0 1 2 3 எல் ஆஃப் 3 ஃபர்ஸ்ட் போனோம். இன்சர்ட் 0 1 2ன்னு இருக்கு. அப்ப வந்து 1லயா 1, 5. ரித்விகா 2a சொல்ற. 0 1 2. ஓ 1ல போட்டா முன்னாடி வந்துடும் நினைக்கிறேன். 2ல போட்டாதான் பண்ணுவோம். அது மட்டும் 2ல தான் போடணும்னு நினைக்கிறேன் நானும். இல்ல, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி தான். உங்களுக்கு பாப் பண்ணீங்கன்னா போதும். சோ L is equal to கொஸ்டின் 10 20 30 40. கேவி பேப்பர் லெவல்ல எல்லாம் நம்மளோட எக்ஸாம் இருக்காதுப்பா. அதோட ஈஸியா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து ஏதாவது ரிப்பீட் ஆச்சுன்னா we will know the answers already. நான் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன்.
யூஸ்வலா அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது பேப்பர். பேப்பர் வில் பி வெரி வெரி ஈஸியர் தேன் திஸ் பேப்பர். அப்பதான் செகண்ட் லாஸ்ட் எலிமெண்டா 55 வருதுப்பா. அப்படி போட்டாதான் வருது. நான் 1 போட்டிருந்தேன்னா 1 பொசிஷன்ல வந்து தள்ளிட்டு இருக்கும் 50 பின்னாடி. அப்போ வந்து 40, 55, 50, 60 இருந்திருக்கும். ஸோ நான் 2 தான் போட்டிருக்கோம் இங்க. இது delete the inner list L. So L becomes this அப்படின்னு சொன்னா you can just ஆமா L dot pop இருக்கா இங்க. So L dot pop of 3 யா. delete the inner list na 0 1 2 3 ல இருக்கு. So L dot pop of 3 போட்டா it will just delete that okay. இப்போ L போட்டா delete ஆயிடுச்சு இல்லையா. So the code to delete வந்து L dot pop. Pop will always return you back the deleted element. Python முடிச்ச அப்புறம் SQL இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. Right, add a new column. என்ன பண்ணுவோம் நியூ காலம்க்கு என்ன கமாண்ட்? alter table. alter அப்பாடா சுதர்ஷன் அப்பா நம்ம ஏரியா வந்துருச்சு இல்ல சுதர்ஷன். alter பைத்தன் வேணாம் அப்படின்ட்டு. alter students, alter table students இல்லையா. எப்பவுமே alter table போடணும். alter table students, add phone போடலாம் இல்லையா. alter table students, add phone int அவ்வளவுதான். set roll number as the primary key of the table. இதுக்குமே நம்ம alter யூஸ் பண்ணலாம். So alter அப்டேட் பண்ண முடியாது. alter table add தான் இங்க. ஏன்னா புது பிரைமரி கீயா போட சொல்றாங்க. alter table students செட்னு சொன்னாங்கன்னா அவங்க வேற ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. இது கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்றது டேபிளுக்கு. ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பிரைமரி கீ. காலம்க்கு பதிலா பிரைமரி கீயே நம்ம ஆட் பண்றோம். ஆட் பிரைமரி கீ. கிரியேட் பண்ணும் போதே பிரைமரி கீ பண்ணலாம். பிராக்கெட்ல எதுன்னு போடணும் அவ்வளவுதான். ஸோ இதுதான் நமக்கு சின்டாக்ஸ் ஃபார். இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல. ஸோ ஆல்டர் டேபிள். ரிமூவ் யூஸ் பண்ண முடியாதப்பா. இந்த இதுக்கு இந்த டெலீட்டுக்கு சொல்றியா? டெலீட்டுக்கு ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு இல்ல. இண்டெக்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். டெல் எல் ஆஃப் சொல்லலாம். பட் ரிமூவ்னா வேல்யூ கொடுக்கணும். ஸோ வேல்யூ கொடுக்கறது இங்க பெரிய லிஸ்ட் இல்லையா கொடுக்கும். ஃபார் தி ப்ரீவியஸ் क्वेश्चन. delete the pages column. இதுவுமே எல்லாமே ஒரே மாதிரியான क्वेश्चंस தான். ஃபர்ஸ்ட் ஒன் பா. டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணனும்னா திருப்பி ஆல்டர் தான். ஆல்டர் டேபிள் புக்ஸ் மாடிஃபை. மாடிஃபை அவங்க கொடுத்துருக்கிறது ரேட்டிங். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுடலாம். அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் 1.0 to 5.0 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ரேட்டிங் எப்படி இருக்கு அவங்க கொடுத்துருக்காங்களா கொடுக்கல. ரேட்டிங் காலம் இன் டைப் இருக்கு. அப்ப நம்ம ரேட்டிங் இப்ப மாத்தும் போது இதை வந்து நம்ம டெசிமல்னு மாத்தலாம். டெசிமல். ஆனா இதுக்கு இட் ஷுட் ஹேவ் ஒன்லி 1 decimal point. அப்போ இதை நம்ம சேவ் பண்ணணும். அதுதான் அவங்க ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. டெசிமல்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னா இட் கேன் அலோவ் எனி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. இப்போ 5.6789 என்ன வேணா வருவாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து 1.0 to 2.0 தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வேல்யூஸ் தான் இருக்கணும்னு சொன்னா மொத்தமாவே 2 digits தான் இருக்க முடியும். அதுல வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் வரலாம். ஸோ the format becomes important here. சரி, ரொம்ப சாய்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. ஹாஃப் மார்க் தேவையில்லாம லூஸ் பண்ணிடுவீங்க. delete the pages column தான். so alter table தான். alter table books drop இருக்கு. drop column கொடுக்கலாம். கொடுக்க தேவையில்லை. drop டைரக்டா போட்டு காலமோட பேரு கொடுத்துடலாம். pages இப்படி இருக்கு கேபிட்டல். அவ்வளவுதான்ப்பா. so this is also easy question. case sensitive இல்ல. எப்படி வேணா போடலாம். ஆனா நீங்க ஜெனரலா கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரியே போட்டுருங்க. சரியா?
கமான் ரைட் அவுட்புட் இது கொஞ்சம் ஓகே தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் டிஃபால்ட் இருக்கு அவ்வளவுதான். எந்த கொஸ்டினுமே அவன் நெட்வொர்க்ஸ்ல இருந்து கேட்கல. சர்ப்ரைசிங். இங்க இருந்து ஆரம்பிங்க எப்பயுமே. Do not go to the function. hashtag field. அப்புறம் $4. எஸ்பா அதான் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. கிடைச்சதா எல்லாருக்கும் இது போட்டிங்களா? குவிக்காவும் போகணும்ல எக்ஸாம்ல. ஸோ கோ பை த ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் அது இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போங்க. அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் உங்க ப்ரோக்ராம்ல ஒன்னொன்னா போடுங்க. ஐ திங்க் வில் கெட் யுவர் ஆன்சர் வெரி ஈஸிலி ஃபார் திஸ். ஓகே 15 நியூ மென் நம்ம ஸ்ட்ரிங். ஆல்பபெட்டா இல்லைன்னா அட்டை மாத்துறாங்க. இஃப் நாட் மெசேஜ் ஆஃப் ஐ டாட் இஸ் ஆல்பானா இட் இஸ் சேஞ்சிங் இன்டு அட். அப்பர் கேஸா இருந்தா ஒன்னு அப்பர் கேஸ் லோவர் கேஸ் தான். ஸோ இந்த ஸ்பேஸும் எனக்கு தெரிஞ்சு அட்டா தான் மாறணும் உங்களுக்கு. அப்பர் கேஸா இருந்தா அது டபுள் ஆக்குறாங்கன்னு நினைக்கிறேன். *2 போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் அதை ஆட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ங்க அது வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்பேஸ் வந்து இட் வாஸ் நாட் ஆல்பா. அப்ப எல்ஸ்க்கு போகும். இஸ் நாட் இஸ் ஆல்பா. சோ அந்த ஸ்பேஸ் இஸ் நாட் ஆல்பபெட். ஸோ உள்ள வந்துரும். கண்டிஷன் ட்ரூ தானே? ஆமா. I think this should be the output. Lokita. Yes, Lokita. எனக்கு அந்த ஆன்சர் தான் வந்திருக்கு. ஒரு EN. Yes. அதாம்மா வந்திருக்கு ஆன்சரும் அதேதான். சரியா? சோ ஃபர்ஸ்ட் லாஜிக் ஆஃப் தி क्वेश्चन இந்த நாட் அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. 3 மார்க்ஸ் பாருங்க உங்களுக்கு இது. பட் கரெக்டா பாருங்க பிரிண்ட் எப்படி இருக்கு, அந்த மெசேஜ் எப்படி கிரியேட் ஆகுது எல்லாம் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. சோ அவுட்புட் அப்படின்னு போட்டு நீங்க எழுதிடலாம். நீங்க ட்ரை ரன் காமிக்கலாம். சோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறது வேணா நீங்க எழுதலாம். ட்ரை ரன் அப்படின்னு போட்டு மெயின் பேப்பர்லயே யூ கேன் ரைட் தட் if it is an alphabet, if it is not an alphabet, at is being replaced. ஒரு லாஜிக் நீங்க எழுதிருந்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த 3 மார்க்ஸ்ல 2 கிடைக்க சான்ஸ் இருக்கு. நீங்க எங்க தப்பு பண்ணா கூட பட் கரெக்டான லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி எழுதிருங்க. ஏன்னா இது மட்டும் எழுதினீங்கன்னா they will say first 4 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த 4 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த 4 லெட்டர்ஸ்க்கு இது கரெக்ட்னா 1 1 1 3 இப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர்ல அவங்களுக்கு தேவையானது இது மட்டும் தான். பட் தப்பாச்சுன்னா ஃபுல்லா தப்பாயிடும். ஸோ if you want to get at least maximum marksனா ட்ரை ரன் எழுதி காமிங்க 3 மார்க் கொஸ்டினுக்கு. ஓகே வேற விராட் கோலில இருந்து இருக்குமா? சரி. செலக்ட் நேம் கமா salary from players where G name not in. கிரிக்கெட் செஸ் இல்லாம இருக்கிற கேம் not in. ஸோ பேட்மிண்டன் வேணும் நமக்கு, ஸ்னூக்கர் வேணும், ஹாக்கி வேணும். ஸோ அந்த ரோஸ் மட்டும் சூஸ் ஆகணும் கண்ணா. ரொம்ப இதுவா போகுமே இது. சரி. ஸோ பிவி சிந்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு பிவி சிந்து, சாய்னா, பங்கஜ் அண்ட் வி சர்தார் போட்டு பக்கத்துல கேம் நேம் கமா salary போடுறாங்க. salary காலம் எடுத்து பக்கத்துல எழுதிடலாம். ஹெட்டிங் மட்டும் போடுங்க இங்க நேம் and your. So first question is okay. Select sum of salary from players where name like percentage I. அதாவது it has to end with I. கோலியும் பங்கஜ் அத்வானி.
இவங்க ரெண்டு பேருக்கு தான் எண்டிங் வித் ஐ ஆகுது. சோ இவங்க ரெண்டு பேருடைய சம் ஆஃப் salary ஆட் பண்ணா போதும். ஆமா 22 சம் ஆஃப் salary அப்படின்னு எழுதுனீங்கன்னா it is 22,500 with 5 count of distinct game. கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங் கேம் நீங்க பண்ற மிஸ்டேக்காக தான் கொடுத்துருக்காங்க. கவுண்ட் செலக்ட் டிஸ்டிங் கேம்னு சொன்னா நீங்க கிரிக்கெட், பேட்மிண்டன், ஸ்னூக்கர், ஹாக்கி, செஸ்ன்னு எழுதிடுவீங்க. நீங்க கவுண்ட் கேட்டதுனால ஆன்சர் வந்து 5 கவுண்ட் போடுறதுனால. ஸோ கவுண்ட் ஆஃப் இந்த மிஸ்டேக் நிறைய பேர் எக்ஸாம்ல பண்ணீங்க போன டெஸ்ட்லயுமே. ஸோ கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங் கேம்னு போட்டீங்கன்னா கீழே வந்து 5 போட்டீங்கன்னா போதும். சரியா? ஓகே. எஸ் டாக்டர். டெக்ஸ்ட் ஃபைல் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சாம்பிள் பேப்பர்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இதை லாக் ஃபைல்னு சொல்லுவோம். இது எப்பயுமே ரொம்ப கச்சக்கச்சன்னு இருக்க ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல்ல இருந்து என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு ரைட் அ ஃபங்க்ஷன் ஃபெயில்டுன்னு இருந்துச்சுன்னா எடுக்க சொல்றாங்கப்பா. கவுண்ட் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கண்டெய்னிங் த வேர்ட் ஃபெயில்டு. எழுதுறீங்களா? டெக்ஸ்ட் ஃபைல் தானே, லைன் லைனா படிச்சா போதும். ரீட் லைன்ஸ் பண்ணிட்டு ஃபார் ஈச் லைன் இன். இல்லையா? ஒரு பேசிக் சின்டாக்ஸ் நான் எழுதுறேன். இப்ப போடுறதுக்கு அது டைம் இருக்காது நமக்கு. சோ இங்க வந்து ஃபங்க்ஷன் பேர் கொடுத்திருக்காங்க. சோ டெஃப் கவுண்ட் ஃபெயில்டு வாட் எவர். இப்போ முதல்ல வந்து ஃபைல ஓபன் பண்ணிக்க போறோம். f is equal to open. அந்த ஃபைல் பேர் கொடுத்திருக்காங்க. log_report போட்டாச்சு. போட்டுட்டு x is equal to f dot read lines. எல்லா லைன்ஸையும் படிச்சுக்கிறேன் நானு. for I in x. if failed in I. if failed in I போட்டாலே போதும். if failed in I இல்ல, இது எல்லாத்துலயுமே அவங்கதான் ஒரு இது கொடுத்திருக்காங்கல்ல. சரி, அவங்க கொடுத்தாங்கன்னா அதுதான் எடுத்துக்கணும். இல்லைன்னா அவன் என்ன சொல்றேன்னா ஃபெயில்டு வந்து டாட் லோயர் போட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஐ டாட் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஸ்பெசிபிக்கா கொடுத்ததுனால நம்ம அந்த ஃபெயில்ட மட்டும் எடுத்துப்போம். சரியா? சோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் தான் கேக்குறாங்க. சோ கவுண்ட் இருக்க கொஸ்டின்ல நம்ம மறந்துட்டோம்னா அவங்க இங்க போயிட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. சோ அவ்வளவுதான். அவுட்புட் சாம்பிள் கொடுத்திருக்காங்க நமக்கு இல்ல. சோ we can just print பாப்போம். for லெவல்ல போயிட்டு print number of failed transactions count. சரியா? நம்மளோட 3 மார்க் ப்ரோக்ராம் இவ்வளவுதான் நமக்கு. you have to just understand the logic behind it. ஆனா I is equal to failedனா ஐல வந்து ஃபுல் லைன் இருக்கு. அதுல அந்த 2022 லாகின் சக்சஸ் எல்லாமே இருக்கு. சோ அந்த லைன்ல வந்து ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்ணி வேர்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்டை வந்து ஈக்குவல் டு போட்டு பார்க்கலாம். பட் அதை விட ஈஸி வந்து இன்னுனா அந்த லைன்ல எங்கேயாவது ஃபெயில்டு இருந்துச்சுன்னா போதும். அதுதான் ஈஸியர் வே ஆஃப் ரைட்டிங் த ப்ரோக்ராம். பட் நீங்க ஈக்குவல் டு போடணும்னா நீங்க ஸ்பிளிட் தான் பண்ணணும். ஆமா, அதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதனாலதான் கண்டென்ட் கொடுத்தாதான் ஒர்க் ஆக முடியும். ஸ்பிளிட் பண்ணா ஒர்க் ஆகாது. இல்ல ஃபெயில்டுன்னு கொடுத்து ஃபெயில்டு இருந்துச்சுனாலே நம்ம வந்து ஃபெயில்னு எடுத்துக்க வேண்டியதான். அவன் சும்மா வந்து நாட் ஃபெயில்டு தான் கொடுத்தான் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் லாக் ஃபைல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். அதனால தான் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இல்ல இந்த கொஸ்டின் எழுத முடியாது நம்மளால. ஓகே, நெக்ஸ்ட் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித். ரொம்ப ஈஸி தான் பார்க்கணும். எதுவுமே கவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம நார்மல் ப்ரோக்ராம் தான். நம்ம சின்டாக்ஸே இருக்கு. ஸோ டெஃப் கவுண்ட் வேர்ட்ஸ் போட்டுட்டு எழுத கூட இடம் இல்லைங்க. பட் ஐடியா என்ன உங்களுக்கு, நீங்க இதே தான் பண்ணுவீங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட் லைன்ஸ் வச்சு ரீடே போட்டுக்கலாம். இங்க ஏன்னா லைனே தேவையில்லை பாருங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தானே. ஸோ ரீடு போட்டுட்டு வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சுதர்ஷன் சொல்றியா நெக்ஸ்ட் லைன் ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே நிமிஷம் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. கேட்டதும் டக்குன்னு சொல்வீங்கன்னு பார்த்தா. Ma'am, if I dot starts with dot lower bracket la th equal to 2 பண்ணனுமா? I dot lower dot starts with இது லோவர் பட்டனா மாத்திப்ப. I dot starts with either th or I திருப்பி I dot starts with எழுதணும்.
மேம் ஏன் மேம் கேபிட்டல். லைக் லோவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்ப அவங்க ஏற்கனவே ஒரு டிஹெச் கேபிட்டல்ல இருக்குல்ல, அப்போ அவங்க ஒருவேளை அவங்க சொல்லலையே உங்ககிட்ட வெறும் டிஹெச்னு சொல்லல, ஸ்பெசிபிக்கா 2 டிஹெச் தான் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் டி கேபிட்டல் ஹெச் ரெண்டுமே அதெல்லாம் எதுவுமே போடல பாரு. ஸோ எக்ஸாக்டா கொடுத்துருக்க விட 2ஆ செக் பண்ணிடலாம் நம்ம இங்க. ஸோ அவ்வளவுதான். இதை முடிச்சிட்டீங்கன்னா யூ கேன் கவுண்ட் தானா இங்கேயும். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 தான். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப நம்ம போட்ட மாடலான கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஓகே, இப்ப query எழுத சொல்றாங்க. increase the salary of all female employees. increase the salary first என்ன கமாண்ட்? salary increase பண்றதுக்கு என்ன கமாண்ட் நிரஞ்சன்? update employees set salary is equal to 10 அப்பா. 10%. Salary plus okay, 0.1. salary. So salary is equal to salary plus 0.1 இல்லையா into salary அந்த பண்ணிட்டு where gender equal to F. கரெக்டா? ஏன்னா அதுதான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப். கொஸ்டினை பார்த்து நீங்க எழுத வேண்டிய விஷயம் இது. எஸ்மா, அப்டேட் கமெண்ட். டிஸ்பிளே த நேம் அண்ட் ஜெண்டர் ஆஃப் ஃபார் ஹூம் salary இஸ் நல். அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம இஸ் நல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ செலக்ட் நேம் கமா ஜெண்டர் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் salary இஸ் நல் அப்படின்னு போட்டுருங்க. இதுவும் கேஸ் சென்சிட்டிவ் இல்ல, ஸ்மால் லெட்டர்லயே நீங்க எழுதலாம். நீங்க ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் அப்படி காமிக்கிறீங்க. delete the records of, so delete command ஒர்க் ஆகும். delete from employees where DOB less than அவங்க கொடுத்திருக்க ஃபார்மேட்லயே போடுவோம். so 1995 ஜான்வரினா 0101 born before on or before னு சொன்னாங்கன்னா ஈக்குவல் டு போடுவோம். எஸ் பா. எஸ். ஸோ query எழுதுறது நமக்கு எப்பயுமே 3 மார்க்குக்கு தான் query. நம்ம நிறைய வாட்டி இதை பார்த்திருக்கோம். அவுட்புட் தான் நமக்கு நிறைய இருக்கு SQL-ல. queryன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிற விஷயத்த மட்டும் மறந்துருங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்டேட் பண்ணணும், ஆல்டர் எங்க பண்ணணும். எஸ் சுதர்ஷன். மேம் இப்போ அந்த டேட் மேம் லைக் டே மேட்சிங் எப்படி மேம் பண்றது அது மட்டும் சரிங்களா? எங்கப்பா இங்க பாத்து இங்க அவங்க கொடுத்துருக்கிறத எழுதியிருக்கேன் நான் சுதர்ஷன் இல்லையா? அதான் டேட் எப்படி மேம் செலக்ட் பண்றது அந்த ஃபார்மேட் வந்து சொல்றீங்களா? இவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்ல நான் போட்டிருக்கேன்ப்பா. நீ இப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கொடுக்க தான் செய்வாங்க. ஆனா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அதே மாதிரி எழுதணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சிஸ்டம்ல ஒவ்வொரு ஃபார்மேட்ல இருக்கும் இல்லையா? லைக் அவுட்புட் எழுதும் போது வந்து லைக் எது வரும்னு கேக்குறியா? லெஸ் தேன்னா எதெல்லாம் இது கம்மியா இருக்கோ வரும். இப்ப 1994 கண்டிப்பா வந்துரும். ஆமா, இப்ப 4 வேல்யூ வரும்ல சுதர்ஷன் இதுல. அது மட்டும் delete பண்ணும். delete all the டேபிள்ல இன்னும் இருக்க போறது இவங்க 2 பேர் தான். 102 103 மட்டும் தான். ஓகே சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து புஷ் பாப் ஈஸியா தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான சாய்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த क्वेश्चनக்கு. சரி. சோ எம்டில ஸ்டாக் நேம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன வேணும்னு சொல்றோம். இவ்வளவு பெரிய क्वेश्चनல நமக்கு தேவையானது வந்து ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி. யூசுவலா ஸ்டாக் ஈக்குவல் டு எம்டி மாதிரி இங்க அவங்க பேர் கொடுத்திருக்காங்க. புஷ் ஐட்டம், சோ டெஃப் புஷ் ஐட்டம். அவங்க கொடுத்திருக்க அதே சின்டாக்ஸ்ல எழுதியாச்சு. குவான்டிட்டி 100க்கு மேல இருக்கணும். குவான்டிட்டி வந்து 10 தான் குவான்டிட்டின்னு நினைக்கிறேன். குவான்டிட்டி லாஸ்ட்ல இருக்கா? ஆமா, பிரைஸ்க்கு அப்புறம் குவான்டிட்டி வருதுப்பா. சோ ஃபார் எக்ஸ் இன் இன்வென்டரி, if x of 3 is greater than 100, items dot append என்ன பண்ண சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். எதெல்லாம் ஆட் பண்ண சொல்றாங்க? ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபுல்லாவே தான் போட சொல்றாங்க. சோ எக்ஸ போட்டுடலாம். அவ்வளவுதான். எனக்கு நான் இதை விட்டுருக்கோமா? புஷ் முடிஞ்சுச்சா? அதே மாதிரி டெஃப் பாப் ஐட்டம்க்கு ஆக்சுவலா தேவையில்லை. பாப் ஐட்டம்ஸ் இது எப்பயுமே ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸ் தான். வைல் ஐட்டம்ஸ்
while there is something to print in While items. len of items not equal. So while len of items not equal to 0, greater than 0. ஸோ இங்க வந்து பாப் பண்ண போறோம் இல்லையா? ஸோ பிரிண்ட் எப்படி பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்தடுத்த லைன்ல வருது. ஸோ பிரிண்ட் x dot pop Not equal to 0. Not equal to 0. items dot pop. நீ நம்ம டெம்ப்ளேட் படி சொன்னா நம்ம greater than தான் போட்டுக்கோங்க. ஸோ பிரிண்ட் ஐட்டம்ஸ் டாட் பாப் போட்டாச்சு. ஸோ பிரிண்ட் ஆக போது அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிடும். இங்க ஒரு எல்ஸ் போட்டுட்டு பிரிண்ட் ஸ்டாக் எம்டி. ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் நீங்க பை ஹார்ட் பண்ண வேண்டிய நேரம் முடிச்சிருக்கணும். ஸோ சண்டே அன்னைக்கு வரும்போது என்ன பண்ண போறீங்க? நேர்ல டெஸ்ட் எழுத வரவங்க எல்லாம் லஞ்ச் எடுத்துட்டு வந்துட போறீங்க. நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் கரெக்டா வாங்கி 60க்கு மேல வாங்குனீங்கன்னா தான் நான் வீட்டுக்கே அனுப்புவேன் உங்களை. இல்லைன்னா அப்படியே இங்க உட்காந்து 100 பேப்பர் எழுத வேண்டியதான். நீங்க எல்லாத்தையும் இம்போசிஷன் மாதிரி எழுதி காமிக்க வேண்டியதான் நீங்க. ஸோ ப்ரிப்பேர்டா எதுக்கும் சொல்லிடுங்க வீட்டுல. ரிட்டர்ன் டைம் வந்து we will inform you சொல்லிடுங்க. சரியா? ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ வாட்டி போட்டாச்சு இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம. ஓகே, எஸ் போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? ஓகே, அவுட்புட் தான் கேக்குறாங்க. ஆனா அதை இது பண்ண முடியாது நம்ம. கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். கண்ணு தெரியுதா? பாருங்க வரேன் ஒரே நிமிஷம். பாச்சு எனக்கு கண்ணு ரொம்ப தெரியல. உங்களுக்கு தெரியுதா? டிஸ்பிளே தி ஆவரேஜ் சேலரி. ஓகே, சேலரிக்கு போயிடுவோமா? மேல ஆவரேஜ் சேலரி ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியா போட சொல்றாங்களா? Group by gender. இல்ல பெரிய கேட்கலடா கண்ணா, அவங்க இது கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவுட்புட் தான். அவுட்புட் தான் கேக்குறாங்க. அது முதல்ல கொஸ்டினை படிங்கப்பா ஒழுங்கா. நீங்க பாட்டுக்கு வந்து அங்க மாத்தி எழுதிடாதீங்க. போயிட்டு பெருசா query எழுதிட்டு கடைசியில் ஆன்சர் கேட்டிருக்க போறாங்க. ஸோ டிஸ்பிளே தி ஆவரேஜ் சேலரி ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்னா அவங்க query-யே கொடுக்காம உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி கமா பக்கத்துல வந்து ஜெண்டர் போட்டுப்போம். ஸோ நீங்களே கவுண்ட் பண்ணி எழுதணும்ப்பா. ஜெண்டர் எம்எஃப்னு 2 குரூப் பண்ணிக்கோங்க. டிவைட் பை பண்ணிக்கோங்கப்பா. நான் கோட்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்கும்ல, ஆன்சர் எழுதிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு நீங்க செக் பண்ணும்போது கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. எத்தனாவது கொஸ்டின் இல்லை நம்ம எங்கேயோ வந்துட்டோமா இப்போ கீழே. இப்பெல்லாம் நம்ம ஆன்சர் செக் பண்ணவே இல்லை. ஓகே, இல்லையேப்பா. அவுட் query-யா கேட்டிருக்காங்க? அவுட்புட் தான் கேட்டிருக்காங்க. ஆனா ஆன்சர் கீழே வந்து query கொடுத்துருக்காங்க. அதான் இங்க ஓகே, ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து ஜென்ரலா எக்ஸாம் பேட்டர்ல நமக்கு இங்க query கிடையாது, அவுட்புட் தான் நமக்கு பேட்டர்னிங்க. ஆனா அவங்க வந்து இங்க ஆன்சர் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுக்கல. அவங்க வந்து queries எழுதியிருக்காங்க. உங்களுக்கு query எழுதவும் தெரியும் சொல்ற மாதிரி. அதனாலதான் அவங்க டிஸ்பிளே அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ query தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா கொஸ்டின் தான் தப்பா இருக்கு இதுல. நீங்க பாப்பச்சு உங்க ரைட் தி அவுட்புட் தானப்பா போட்டிருக்காங்க ரித்விகா. கொஸ்டின்ல பாரு கிளீனா போட்டிருக்காங்க. அவுட்புட்னு தப்பா கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இப்போ எழுத தெரியும். ஸோ திஸ் யூ கேன் ரைட். ஆனால் இதை எழுதிருவீங்கல்ல, நான் கமிச்சு கூட விடுறேன் ஆன்சரை. செலக்ட், சரி எழுதி முடிச்சிடலாம். செலக்ட் ஜெண்டர் கமா ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் group by gender. Done. Display the employee name and department name for all employees. So இங்க வந்து 2 இருக்கிறதுனால it has to be a group by query இல்லையா? இப்போ நான் வந்து இங்க செகண்ட் queryக்கு employee name வேணும். So select employee name
கமா டிபார்ட்மெண்ட் நேம். ரெண்டு டேபிள்ல இருந்து எடுக்கிறதுனால ரெண்டு டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாயி கமா டிபார்ட்மெண்ட்ஸ் டி வாட் எவர் வேர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஜாயின் பண்ணணும். இப்போ இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் வேற என்ன கேட்கறாங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் their salary. ஸோ ஆர்டர் பை டிசெண்டிங். ஆர்டர் பை தான் எப்பயுமே லாஸ்டா வரணும், ஃபர்ஸ்ட் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில தான் ஆர்டர் பை இருக்கும். செலக்ட் query நீங்க ஒரு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டர் பை salary descending. ஆச்சாப்பா. நெக்ஸ்ட் display the maximum salary of employees. ஸோ நமக்கு வேணும் select max salary. அப்படியே எழுதுவோமா, select max of salary from employees where DOB பேர், where DOB is greater than born after கொடுத்திருக்காங்க. ஸோ 31 அதுக்கு அந்த ஃபார்மேட் அங்க பாத்துக்கணும். இப்ப நம்ம 31st December வந்து 1995. சுதர்ஷன் ஓகேவா சுதர்ஷன்? இப்ப 1995 நீ கேட்ட டவுட் பாரு. 12/31 அங்க என்ன ஆர்டர் இருக்கோ அதே மாதிரி போடணும் நம்ம இங்க. செலக்ட் ஆவரேஜ் salary. ரித்விகா எப்படி கூட ஆன்சர் வரும்பா. ஆனா வந்து ஜெனரல் ஃபார்மேட்ல வந்து ஜெண்டர் கொடுத்தாதானே தெரியும் அது மேலுக்கான குரூப்பிங்கா இல்ல ஃபீமேலுக்கான குரூப்பிங்கான்னு சொல்லிட்டு. நம்ம அது ஜெண்டர் போடலன்னா ஃபர்ஸ்ட் வர்றது யாருதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதனால நம்ம அதையும் சேர்த்து தான் டிஸ்பிளே பண்ணணும். சுதர்ஷன் எஸ்மா, இது புரிஞ்சுச்சா அவனுக்கு இப்போ? டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் ஐடி நம்பர் ஆஃப் கவுண்ட் கேக்குறாங்க. ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா கவுண்ட் ஸ்டாரே போட்டுக்கலாம். ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேவிங் மோர் தேன் ஒன் எம்ப்ளாயி. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணிக்கணும். டிபார்ட்மெண்ட் ஐடியில நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ல தானே இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்த காலம்ல இல்லப்பா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மேலதான் இருக்குடா. இருக்குல்ல, நான் ஜாயின் பண்ணிருப்போம். குரூப் ஹேவிங் கவுண்ட் ஸ்டார் greater than 1, having more than 1 employee கொடுத்திருக்காங்க. SQL queries ஈஸி தான், பட் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு query தான் டிஃபிகல்ட்டா இருக்கும், மத்த எல்லா queryயும் ஈஸியா தான் இருக்கும். அவங்க சும்மா போட்டிருக்காங்க, அதுவுமே கேஸ் இன்சென்சிட்டிவ் தான் ஒர்க் ஆகும்ப்பா. ஸோ நம்ம 4 மார்க் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. CSV ஃபைல் போட்டுடலாமா டக்குன்னு? சரிங்க, கடைசியில ப்ரோக்ராம் ஒரு வேணா ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சவங்க யூ கேன் மேபி மேக் ஸோ ஸ்பெண்ட் 32 இருக்கு, ஞாபகம் வச்சுப்போம். இந்த மொக்க கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க இதுலயுமே இல்ல. 4 தான் கேட்டிருக்காங்க 5 மார்க்குக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னாச்சு? ஓ சாரி, கீழே வந்திருக்கு. ஓகேப்பா. Suggest the most appropriate block to house the FTP server. Correct. Decent. It has the maximum number of computers. Housing the server here will reduce the external traffic. அழகா எழுதிருக்காங்க, நீங்களும் எழுதுங்க எக்ஸ்ட்ரா ஒரு லைன். சர்வர் ஏன் அங்க வைக்கணும்? ஏன்னா டிராபிக் நெட்வொர்க் கன்ஜெஷனை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்மா, ஸோ முடிஞ்சிச்சு. அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் எப்பயுமே ஒரே வேர்டு தான் இதுக்கு. ஃபயர்வால். பெஸ்ட் எக்கனாமிக்கல் வயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியம். பிளாக் ஈத்தர்நெட் கேபிள் ஆர் ட்விஸ்டட் பேர். ஆஃப் கோர்ஸ் ட்விஸ்டட் பேரும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஈத்தர்நெட் கேபிள் தான் இதுலயே சீப்பஸ்ட். கோஆக்சியல் கேபிள் அதை விட. ஈத்தர்நெட் கேபிள் அந்த வெட்டி வயர் பவர் பிளாக் வயர் எல்லா இடத்துலயும் கீழே கீழே ஓடிட்டு இருக்கும் பாருங்க, அந்த வயர் தான் கேபிள் வயர்னு சொல்லுவோம். அது ஈத்தர்நெட் கேபிள் எக்கனாமிக்கல்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான். தென் யூ ஹேவ் டு ஜாயின் தெம். நீங்க எப்படி வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து நான் மினிமம் டிஸ்டன்ஸ் போஸ்ட் போட்டேன்னா சிவாஜி டு டகூர் 25 வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் போட ட்ரை பண்ணுங்க. டகூர்ல இருந்து பாருங்க அசோகா 75. அதுவே வந்து நமக்கு பெட்டரா இருக்கு. ஏன்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 150 125 இருக்கு. இதான் மினிமம் டிஸ்டன்ஸும் வந்துருச்சு, ஸ்டாரும் இதுதான். ஸோ இங்க நம்ம வேற எதுவுமே ஆல்டர்னேட் போடுறதுக்கான வாய்ப்பே இங்க நமக்கு இல்ல. So you can just connect it and show. அவ்வளவுதான். Wired media for connecting the computers within the RAM and block. Wireless access.
வயர்லெஸ் ஆக்சஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம வீட்ல யூஸ் பண்ற வைஃபை ரவுட்டர். அவ்வளவுதான். இதுக்கு இன்னொரு வந்து ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். பட் நீங்க ஜென்ரலா காமன் சென்ஸ் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. வீட்ல என்ன யூஸ் பண்றோம் அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எனி வைஃபை ரவுட்டர் இஸ் பாசிபிள். எஸ் மேம். The company will minimize broadcast traffic. Keeping this in mind, அதாவது ஜென்ரலா கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன்சைட் எவ்ரி பிளாக்னு கேட்பாங்க. ஹப் ஆர் ஸ்விட்ச் வைன்னு கேட்பாங்க. நம்ம வந்து ஸ்விட்ச்னு போட்டுட்டு ஏன்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே ஆன்சர் தான். ஸோ ஹப் வந்து will broadcast everything. ஹப்போடைய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ஒரு வந்து நாங்க வந்து கத்துற மாதிரி கமாண்ட் இந்த மாதிரி வந்திருக்கு பார்சல் எல்லாருக்கும் தர்ற மாதிரி கத்துறது தான் ஹப்போட வேலை. பட் switch will specifically broadcast it. It will specifically direct it to the correct place. நம்ம இங்க சொல்லும் போது we have to use a switch because hub will broadcast the data. நமக்கு broadcasting வேண்டாம், அதை வந்து மினிமைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப switch யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான் ஸ்டோரி இங்க நமக்கு. சரியா? What is the difference between text files and binary files? எழுதிடுவீங்க. இது தியரி கொஸ்டின். ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் எழுத சொல்றாங்க. அப்ப அவங்களே ஆன்சர் கீ கொடுக்கவே இல்லை, எல்லாரும் டிக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 டிஃபரன்சஸ் எழுதணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்ல, அந்த எல்லா ஸ்டோரியும் எழுதுங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? பாஸ்வேர்ட்ஸ் டாட் டாட் வச்சிருக்காங்க. சர்ச் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபார் தட் பர்டிகுலர் ஆப். டைட்டில் as a parameter. ஓகே, இல்ல என்னத்த வாங்குறாங்கன்னு பாக்குறேன். displays the username and password. ஆப் நேம் வாங்குதா? டைட்டில்னு போட்டிருக்காங்களேன்னு பாக்குறேன். ஆப் நேம் சொல்றாங்க. ஆப் நேம் வாங்கிட்டு இட் இஸ் டிஸ்பிளேயிங் சர்ச் ஃபங்க்ஷன் தான் அதுக்கு. இது எழுதுவோம். நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டு தி 3 ப்ரோக்ராம்ஸ் அலோன் தான் அவங்களோட. அதாவது நல்லா தெரியும் மேம் எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ்னா கிளம்புங்க. சரி, what happens when you try to open a file? இது கிளியரா தெரிஞ்சுக்கணும். ரைட் பைனரி ஓபன் பண்ணும்போது ஃபைல் இல்லைன்னா எரர் கொடுக்கும். ஏபில கொடுக்காது, ஆர்பி பிளஸ்லயும் கொடுக்கும், டபிள்யூபி பிளஸ்ல கொடுக்காது. ஸோ அந்த மெசேஜ் எழுதிருங்க. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் டாட் டாட்ல ப்ரோக்ராம் கேட்கறாங்க. காப்பீஸ் த ரெக்கார்ட்ஸ். ஸோ செகண்ட் ஃபார்மேட் நம்மளுடைய காப்பி பாஸ்கெட் பால் கொஸ்டின் இல்லையா? பாஸ்கெட் பால் எப்படி வந்து ஒரு இங்க இருக்கிறத இன்னொரு இடத்துல நம்ம காப்பி பண்ணுவோமோ அந்த கொஸ்டின் மாடல். ஆமா, ஸோ அதே மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ இது 2 ப்ரோக்ராம் இருக்கு, போடலாம். லாஸ்ட் என்ன கொஸ்டின் இது? நிறைய ஸ்டோரி எழுதலாம் இல்லையா? 1 மார்க் தான் பாருங்க. which attribute as primary key for storing all students வந்து ரோல் நம்பர்னு சொல்லிக்கலாம் இல்லையா? இந்த இடத்துல வந்து போடும்போது அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்களே அப்படி கேட்கறாங்க உங்ககிட்ட. சரி, ப்ரோக்ராமா இல்ல அவுட்புட்டா என்ன கேட்டிருக்காங்க? டு ஆட் சம் ரெக்கார்ட்ஸ்னா இன்சர்ட் தான் கேட்கறாங்க. இது மட்டும் குயிக்கா ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்டர்ஃபேசிங் ப்ரோக்ராமோடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இம்போர்ட் sql.mysql.connector. ஏன்பா கொடுத்துருக்காங்களா இங்க? நீயா சொல்றியா? ஆமா ஆமா கரெக்ட். இம்போர்ட் mysql.connector as SOC whatever as m என்ன வேணா போட்டுக்கோங்க. ஸோ போட்டாச்சு. லோக்கல் ஹோஸ்ட் லாகின் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்பயுமே வந்து கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு s.connect host equal to local host கொடுத்துட்டாங்க. சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்ல போடணும். user equal to HERAKH. பாஸ்வேர்ட் WD போட்டுக்கலாம். சிங்கிள் கோட்ஸ் மறந்துடாதீங்க. டேட்டா பேஸ் பேர் கொடுத்துருக்காங்களா? ஸ்போர்ட்ஸ், அதையும் இங்கே போட்டுருங்க. சேவ் a lot of time for us. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷன் முடிச்சாச்சு. காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூஸும் கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஒரே நிமிஷம்ப்பா. பிளேயர் டீடைல்ஸ் ஃப்ரம் த யூசர். ரொம்ப கேர்ஃபுல் பாருங்க. ஒரு ஃபார்மேட் ஒரு ஆர் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்மேட் வச்சு பண்ணி தான் போடணும். ஸோ ஏபிசிடி ஏ இஸ் ஈக்குவல் டு ஆமாப்பா ஃபர்ஸ்ட் சாரி கமாண்ட் போடுறதுக்கு முன்னாடி கர்சர் கிரியேட் பண்ணிடுவோம். கர்சர் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். இப்போ கமாண்டை கிரியேட் பண்ணணும். கமாண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் இன்புட் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர் ஐடியை வாங்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்குங்க வெட்டியா. ஸோ எல்லாம் ஏபிசிடி வாங்கினதுக்கு அப்புறமா கமாண்டை கிரியேட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்சர்ட் இன்டு கிரிக்கெட் வேல்யூஸ்.
ரொம்ப கேர்ஃபுல்லா பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணும். எஸ் மனோரஞ்சன். ஸோ ஸ்பேஸ் விடாதீங்க. பிளேயர் ஐடி இன்டீஜர், ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் வந்து இந்த கோட்ஸை போடணும். திருப்பி இன்டீஜர் 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 போட்டுட்டு இதை முடிச்சுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் டாட் வைக்கணும். ஸோ கமாண்ட் முடிஞ்சிருச்சு, ஃபார்மேட் வெளியில இருக்கு. ஃபார்மேட்ல போட்டு ABCDE. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான 4 மார்க் ப்ரோக்ராம் பாருங்க உங்களுக்கு. ஸோ ஆமாப்பா. நெக்ஸ்ட் வந்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட் கமாண்ட், கனெக்ஷன் டாட் கமிட், இன்சர்ட்க்கு பண்ணணும் இதை. நெக்ஸ்ட் கனெக்ஷன் டாட் க்ளோஸ். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராம் கேட்டாலும் whether it is an insert or an update or a delete வந்து you're going to follow the same syntax தான். எஸ், டவுட் யாருக்காது இதுல? நீங்க பை ஹார்ட் பண்ண வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் 2 days அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூ ரிமெம்பர் ஆல் யுவர் ப்ரோக்ராம்ஸ். உங்க ப்ரோக்ராம் நீங்க பேஸ் நீங்க கொடுத்துருக்க ஒரு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க ப்ரோக்ராம்ல ஒரு 20-25 மார்க் சூப்பரா வாங்கிடலாம் எக்ஸாம்ல. உங்களுக்கு மிஸ்டேக் வர போறது வந்து எங்கேயாவது அவுட்புட் பேஸ் கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா மட்டும்தான் வருமே தவிர மற்ற எங்கேயுமே உங்களுக்கு மார்க் விடுறதுக்கே சான்ஸ் இருக்காது. ஏன்னா இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம இத்தனை சாம்பிள் போய் பார்த்துட்டே இருக்கோம். எங்கேயாவது வேற கேட்டிருக்காங்களா பாருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் இதை விட ஈஸியா இருக்கும். அங்க டிஸ்பிளே சம் ரெக்கார்ட்ஸ். ஆனா வந்து டிஸ்பிளே கேக்குறாங்க. சரி, வாட் டு யூ மீன் பை டொமைன்? சி, நம்ம நம்ம சொல்ற மாதிரி மண்டே அன்னைக்கு ஆல் தியரி கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு வாட்டி எல்லா பாசிபிள் தியரி கொஸ்டின்ஸ் பண்ணும்போது இது ரிவைஸ் பண்ணிடுவோம் நம்ம. பட் அதுக்குள்ள நீங்க தரவா இருப்பீங்க. ஸோ டொமைன் நமக்கு தெரியும். ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் தட் an attribute or a column can take. What will be the domain for an attribute called age of voters in a village அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப simple. It has to be from 18. It should be greater than 18, but maybe yes, we don't know till the maximum limit இல்லையா? Maybe 120 years என்னன்னு தெரியாது. But yes, it has to be an integer. It has to be greater than 18. Greater than or equal to 18. It has to be an integer. ஏன்னா ஏஜ் வந்து நம்ம வந்து 5.5 சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒரு ஃபுல் நம்பரை தான் நம்ம சொல்லுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. இப்போ இந்த இதுலயும் அதே ப்ரோக்ராம். Display the name of all players. நேம் மட்டும்தான் வேணும். ஸோ செலக்ட் நேம் தான் கேட்கறாங்க. who have player 100 or played, who have player இல்ல played 100 or more innings. ஸோ இந்த கனெக்ஷன் வரைக்கும் நமக்கு சேம் கதை தான் இங்க. அதெல்லாம் அதே மாதிரி போட்டுருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு இப்போ ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யூ ஹேவ் டு ஹேவ் யூர் கமாண்ட் இல்லையா? அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்மேட் யூஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாம ஃபார்மேட் யூஸ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு செலக்ட். நம்ம டைரக்டா பண்ணும் போதே வந்து நேம்னே இங்க போட்டுடலாம் இல்லையா? ஸோ செலக்ட் நேம் ஃப்ரம் செலக்ட். இது பேர் வந்து ப்ளீ நேம். Select P name from cricket. Where innings greater than equal to 100. 100 or more. Greater than or equal to 100. So query நமக்கு டைரக்டா இருக்கு. இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. cursor dot execute of command. அத வந்து fetch all first பண்ணனும் இல்லையா? So row is equal to cursor dot fetch all. எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறமா for or in row ஆரே பண்ணிரலாம்னு நினைக்கிறேன். R of 0. ஜெனரலா இங்க ஸ்டார் போட்டோம்னா நம்ம R of 0 or 1 போடுவோம். இங்க நம்ம வந்து டைரக்டா I think we can print the R here. அவ்வளவுதான், இங்க கமிட் பண்ண தேவையில்லை. ஸோ கனெக்ஷன் டாட் க்ளோஸ். சில விஷயங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்காதீங்க. இந்த கொஸ்டினுக்கு கமிட் போடாதீங்க. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு கமிட் தேவையும் கிடையாது. It does not make sense. அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல நீங்க கமிட் போட்டீங்கன்னா it will show expose you that you have not studied it properly. சரியா? ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எழுதுங்க. செலக்ட் பண்ணும்போது கமிட் பண்ண தேவையில்லை. இன்சர்ட் அப்டேட் டெலீட் பண்ணும்போது கமிட் பண்ணணும். எந்த கொஸ்டின் 6 லைன் தான் இருக்கு, அதை பை ஹார்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. ஐ வில் So I will go back and do the other 3 programs. So எனக்கு வந்து binary file, CSV file நல்லா தெரியும் அப்படின்னா you can make a move. Others can just stay back. We'll finish that paper alone. சரியா? So let me go to இங்க CSV ல இருந்தோம். சொல்றீங்களா? போட்டுடலாமா ப்ரோக்ராம்? ஞாபகம் இருந்தா உங்களுக்கு ரிவிஷன் ஆகும். அப்படியே சொல்லுங்க. இட்லியில போடுவோம் இதை. நீங்க எழுதுனா போதும். பட் I'm just trying to do it once again. ஏன்னா ப்ரோக்ராம்ஸ் ரிவிஷன் உங்களுக்கு
ரொம்ப நாள் ஆச்சு நானும் பண்ணி. fetch all தான் பெட்டர். ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஒன்னா படிச்சிடலாம். fetch ஒன்னு பண்ணா கொஞ்சம் மாட்டிப்போம். ஸோ நம்ம படிக்கிற கோடை வந்து fetch all வச்சே படிச்சுக்கலாம். if at all there is a change we will do that. சரிப்பா. வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து import CSV இல்லையா? then you have football.csv. so f is equal to add player function கொடுத்திருக்காங்க. so def போட்டுப்போம். name comma matches comma goals. so 3 argument எடுத்துக்கறாங்க. 3 parameters are passed to the function. the function should create a list object and append it. ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. so list object பண்ணிட்டு போட சொல்றாங்க. so நம்ம முன்னாடி இங்க add playerல என்ன பண்ணுவோம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ABC போட்டு போடுவோம். இப்போ அந்த ABC போட தேவையில்லை. அவங்க அந்த மூணுமே வாங்குறாங்க. so இப்போ நம்மளுடைய வேலை வந்து it is just to create a list and add it. so first writer தான் நமக்கு வேணும். so first file open பண்ணிப்போம். f is equal to open பேர் வந்து football.csv. f is equal to open இதை நம்ம பார்க்க முடியுங்கிறதுனால நான் என்னுடைய ஃபோல்டர்லயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்ல நீங்க இதை எழுத வேண்டாம்பா. சரி, ஸோ கமா போட்டுட்டு நான் வந்து ரைட்டு தான் பண்ண போறேன் இப்போ இல்லையா? ஸோ ஆட் பிளேயர்னால ஒரு ஏ போட்டுக்கிறேன். ஏ மோட்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நேம் கமா மேட்சஸ் கமா கோல்ஸ். W is equal to csv.writer of f. ஆமாப்பா நியூ லைனும் போடணும். கரெக்ட். ஸோ இங்க வந்து கமா நியூ லைன் இஸ் ஈக்குவல் டு empty space. ஸோ csv.writer of f போட்டாச்சு. இப்போ w.writeRow கிரியேட் லிஸ்ட் ஆஃப்னு இவங்க என்ன மீன் பண்றாங்கன்னு மட்டும் பாத்துருவோமா ஒரு வாட்டி? ஏன்னா வந்து அவங்க லிஸ்ட் ஃபுல்லாத்தையும் அனுப்புறாங்களா எப்படி கேக்குறாங்க நமக்கு? क्वेश्चन மட்டும் ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். மாமா இந்த ஆட் பிளேயருக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணா போதுமா? லைக் n நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஆட் பண்ண வேணாம். அவங்க அதுதான் பார்த்தேன். நானும் அப்படியே கொடுக்கல எல்லா கொஸ்டின்ல. சோ ஒரு பிளேயர் தான் நம்ம கொடுக்குற பிளேயர் எத்தனை வாட்டி வேணா ஃபங்க்ஷனை கால் பண்ணலாமா அப்படின்னு தான் நான் பாத்துக்கிறேன். சோ இப்போ அவங்க எதுவும் கொடுக்கலப்பா கொஸ்டின்ல. சோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அப்பெண்ட் பண்ண சொல்றாங்க. சோ ஐம் அசியூமிங் ஐ டோன்ட் ஹேவ் டு பாதர் அபவுட் மச். ஃபார் லூப்போ ரைட் ரோஸோ இப்போதைக்கு தேவையில்லை. அதே மாதிரி டெஃப் ஹையஸ்ட் ஆவரேஜ் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதே தானே நமக்கு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தானே நம்ம அடிஷனல் ப்ராக்டிஸ் பேப்பர்ல இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ வில் டூ திஸ் கொஸ்டின் வித் யூ. அங்க வந்து நம்ம மேக்ஸிமம் சேலரி வச்சு ஒன்று போட்டோம் இந்த அடிஷனல் ப்ராக்டிஸ் பேப்பர் கொஸ்டின்ல. ஸோ இப்போ அதே மாதிரி இருக்கு. டிஸ்பிளே த பிளேயர் வித் த ஹையஸ்ட் ஆவரேஜ் கோல்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஓகே. நியூ லைன் போட்டோம். இப்போ இதுதான் நமக்கு பெரிய ப்ரோக்ராம். ரைட்டிங் நமக்கு கஷ்டம் இல்லை. So let's start with ஒரு max equal to 0 வச்சுப்போம். அந்த பிளேயரை வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சுப்போம். நமக்கு யாருன்னு தெரியாது இல்லையா? நேம் ஆஃப் பிளேயர் மட்டும் தான் கேட்கறாங்க. ஃபுல் ரெக்கார்டை கேட்டாங்கன்னா நம்ம லிஸ்டா வச்சுப்போம். நமக்கு பிளேயர் நேம் மட்டும் போதும். இப்போ நம்ம ஃபைல் ஓபன் பண்ணிப்போம். இங்க f.close போட்டுருவோம். இதை முடிச்சுட்டு ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபைல. இங்க f is equal to open. அதே ரீடிங் மோட்ல ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் ஓபன் பண்ணிட்டு now ரீடர் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ரீடர் இஸ் ஈக்குவல் டு csv டாட்
R is equal to சின்னதா இருக்கும். R is equal to csv.reader of f. இந்த ஃபைலுக்கு ஒரு ரீடர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதுவும் ஹெட்டிங்லாம் போடல. அப்ப ஹெட்டிங் இருந்துச்சுன்னா நம்ம சும்மா ஸ்கிப் பண்ணணும். பட் இப்ப நமக்கு அதை பத்தி எதுவும் கொடுக்காததுனால நம்ம பாதர் பண்ண வேண்டாம். நம்ம தானே கிரியேட் பண்றோம். ஒருவேளை ஹெட்டிங் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கணும். நம்ம அதை போடாததுனால we will continue with this program. இப்போ ஃபர்ஸ்ட் for each row in R. ஜீரோக்கு மேல விளையாடி இருந்தாங்கன்னா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அவங்க எத்தனை மேட்ச் விளையாடிருக்காங்க, எத்தனை கோல் போட்டிருக்காங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு சிம்பிள் லாஜிக் நினைக்கிறேன் இல்லையா? ஐபிஎல்லாம் நீங்க ஐபிஎல் ஃபேன்ஸ் தானே. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், எத்தனை மேட்ச் விளையாடிருக்காங்க, அது வந்து எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, அதுல நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்கேயுமே அதே மாதிரி தான். ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கணும்ன்ற ஏன்னா டிவைட் பண்றதுனால நான் செக் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கோல்ஸ். 10 கோல் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. கோல்ஸ் டிவைடட் பை மேட்சஸ். நான் அதனால செக் பண்ணிக்கிறேன். 0 மேட்சஸா இருந்துச்சுன்னா டிவைட் எரர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. சரியா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக் அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ போட்டுட்டோம். இப்ப இந்த ஆவரேஜ் வந்து ஏன் ஆவரேஜ்னு ஃபுல்லா போடணும்னா ஏவிஜி வச்சுக்கிறேன். இப்ப இந்த ஆவரேஜ் ஒருவேளை இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மேக்ஸை மாத்தணும். Same as the previous, max is equal to the new average. அப்படி மாத்தும் போதே நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய P மாத்திப்பேன். இப்ப பிளேயர் யாரு, இந்த பர்சன் தான் எனக்கு பிளேயர். So player is equal to எங்கேயுமே வந்து செக் பண்ண முடியாது. If row of matches வந்து second value, row of 1 is greater than 0. நீங்க யாரும் சொல்லல என்கிட்ட, பட் நான் ரோன்னு தானே படிக்கிறேன். ஸோ ஃபைல்ல இருக்கிறது வந்து ரோ ஆஃப் 1 தான் எனக்கு மேட்ச், ரோ ஆஃப் 2 வந்து எனக்கு கோல்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்போ பிளேயர் நேம் நான் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ பிளேயர் நேம் வந்து ரோ ஆஃப் 0ல இருக்கு, அதை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு this is a little complex program than the additional practice paper program. ரோ ஆஃப் 1 செக் பண்றேன். நான் வேணா இங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா நான் இங்க எடுத்ததுமே நான் இங்க எழுதிக்கலாம். R படிச்சதுக்குமே for row in R நான் போட்டுட்டு I can write inside என்ன எழுதிக்க போறேன், name is equal to row of 0. நான் வந்து அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிடலாம்னா because we have this multiple assignment, name matches, next match தானே பாருங்க இதுல, matches comma games is equal to row of 0 comma row of 1 comma row of 2. இப்படி எழுதிக்கலாம். எஸ்மா, we can expect பா. ஸோ இப்போ ரோ அப்போ நான் இங்க எழுதும் போது கொஞ்சம் ஈஸி ஆயிடும். அப்போ இப்போ if m is greater than 0, average is equal to g by m. ஸோ கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பாக்குறதுக்கு. இது சுத்திட்டே இருப்போம், இந்த வேலையை பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான், whenever there is the maximum value வெளியில வரும்போது max will have the maximum average and p will have the maximum name. இப்போ வந்து நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், we will start with print highest average goals. Person scoring highest average goals. work ஆகுமா? ஏதாவது எரர் இருக்கா ப்ரோக்ராம்ல? import csv பண்ணிருக்கோம், add player பண்ணிருக்கோம், க்ளோஸ் பண்ணிருக்கோம், ஓபன் பண்ணிருக்கோம். hopefully it should work. வெளிய அதே மாதிரி f.close போட்டுறலாம். we are done with the program. We can run. என்னப்பா March 27
நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிடவே இல்லைப்பா, கூப்பிட்டுருவோம். ஸோ ஆட் பிளேயர். ஓகே, அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும், அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளே ஒரு பிளேயர் கொடுப்போம். பிளேயர் நேம், நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து 5 மேட்சஸ் விளையாடி இருக்கான், ஒரு 25 கோல்ஸ் போட்டிருக்கான்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கான கரெக்டா வருதான்னு பார்ப்போம். So 3 வேல்யூஸ் பாஸ் பண்றேன். ஹையஸ்ட் ஆவரேஜ்க்கு நான் எதுவுமே போடல. m is greater than 0. இந்த எரர் நமக்கு எப்பயுமே இங்க வரும் இல்லையா? ஸோ இப்போ இங்க ஃபைல்ல இருந்து படிக்கும் போது அது ஸ்ட்ரிங்கா இருக்குப்பா. இந்த எரரும் நம்ம பண்ணிருக்கோம் ஏற்கனவே. ஞாபகம் வருது அவங்களுக்கு? நம்ம int of row of 0 தான் எப்பயுமே போட்டு செக் பண்ணுவோம். ஸோ int of m அவர் இங்க போடுறதுக்கு பதிலா மேலேயே மாத்திப்போம். இங்க நம்ம எடுத்து எழுதும் போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நேமை மட்டும் ஸ்ட்ரிங்கா விட்டுட்டு m is equal to int of row 1. இந்த எரர் நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா when you are reading from a CSV file or a text file, it is going to be a text only. So அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து we have to convert it and then only check. ஒரு பர்சன் தான் இருக்காங்கப்பா, அதனால ஏ வந்திருக்கு. ஸோ யூ கேன் கோ பேக். அட்லீஸ்ட் ப்ரோக்ராம் எரர் எல்லாம் ஒர்க் ஆச்சு நமக்கு. ஸோ வேர் இஸ் மை football.csv 2 வாட்டி எழுதி இருக்காது. ஓகே, ஸோ லெட் மீ சேஞ்ச் திஸ் டு பிபி. இவனுக்கு ஒரு 4 கோல்ஸ் போட்டுக்கிறேன். மேட்சஸ் வந்து 2 மேட்சஸ் போடுவோம். 4 மேட்சஸ் அண்ட் 36 வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ல போயிட்டு if you try to comment, we'll comment the add player, we will not add now, we will only see if average is working. இப்போ பாருங்க highest average goals BB ன்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம அவனுக்கு தான் நிறைய கோல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எஸ் ஓகேவா கண்ணா இது. ஸோ நான் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இது ஐடியா என்னன்னா ஆன் த ஸ்பாட் எப்படி வேணா அவங்க கேட்கலாம். நீங்க அந்த டைம்ல யூ ஹேவ் டு இம்ப்ரூவைஸ் அண்ட் டூ திஸ். ஸோ தெரியாத ப்ரோக்ராம் வந்தா மட்டும் டைரக்டா எழுத ஆரம்பிக்காதீங்க. ஆல்வேஸ் டூ இட் சைட்ல பண்ணுங்க. நம்ம பண்ணும்போதே பாருங்க நிறைய குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணோம். இல்ல எழுதும் போது அங்க மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக் ஆஃப் நீட்டா பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுங்க. ஸோ கச்சன்னு மாத்தாதீங்க. இண்டென்டேஷன்லாம் அப்படி ஆரோ மார்க்லாம் எனக்கு போடுறீங்களா அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இந்த ஃபாரை வந்து அங்க போட்டு இங்க போட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. நீட்டா எழுதுங்க ப்ரோக்ராம். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி ஓகே ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் போலாமா? உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ப்ரோக்ராம் பண்ணோம் அடிஷனல் ப்ராக்டிஸ் பேப்பர்ல, அதை ஒரு வாட்டி பாருங்க. மேக்ஸ் சேலரி கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். அதை படிச்சீங்கன்னா இது அதே மாடல்ல கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் த சேம் திங் தான். யூ ஹேவ் டு ஜஸ்ட் டூ தட் இன் த சேம் வே. இப்போ இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு இதனால தெரிஞ்ச கொஸ்டின் தான். பாஸ்வேர்ட்ஸ் டாட் டேட்ல இருக்கு சர்ச் தான், சர்ச் ஃபங்க்ஷன், பைனரி ஃபைலோட சர்ச் ஃபங்க்ஷன். இங்க வந்து காப்பி பண்றது. சரி, இதையாவது நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களா? 8:15 ஆச்சு, எனக்கும் டைம் ஆச்சு. ஸோ ஐ வில் டூ ஒன் திங். இந்த 34 வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கீ அனுப்பிச்சு விடுறேன். அட்லீஸ்ட் வந்து யூ கம்ப்ளீட் திஸ் பேப்பர் முடிச்சுட்டு நீங்க ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஐம் ஸ்டாப்பிங் ஹியர் அண்ட் ஐம் சீயிங் கண்ணா இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா இஃப் பாசிபிள் ஐ வில் ட்ரை டு ஜாயின் ஈவினிங். எனக்கு ஒரு 1 hour கிடைச்சிச்சுன்னா நான் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் போடுறேன். மேபி இன்னொரு பேப்பர், இன்னும் 4-5 பேப்பர் இருக்கு பண்றதுக்கு நமக்கு. இஃப் யூ ஆர் ஃப்ரீ யூ கேன் ஜாயின். If you are not free, no problem. You can just look at the video after that. சரியா? So I thought I'll just little do extra papers with you. காலையில நம்மளால ஒரு பேப்பர் தான் முடிக்க முடியுது. நான் everyday morning 2 papers பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு பேப்பர் முடிச்சிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு ஈவினிங் என்னோட கிளாஸஸ்லாம் இருக்கு. ஸோ ஐம் பிளானிங் ஆஃப்டர் 8 8 to 9 வந்து ஐ வில் பி ஃப்ரீ நைட்.
ஸோ ஐம் திங்கிங் மேபி அந்த டைம்ல ஒரு 1 hour இதே மாதிரி வந்து we can do one more paper today tomorrow 2 நாளுமே வந்து I can do extra 2 papers with you அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் கொஞ்சம் பேசிக்ஸ் நமக்கு தரவாகும் அப்படிங்கிறதுனால சரியா. ஸோ லெட்ஸ் ஹோப் இட் ஐ வில் கன்ஃபார்ம் தட் பை ஈவினிங். நான் உங்களுக்கு ஈவினிங்குள்ள நான் அந்த மெசேஜ் நான் போட்டுறேன். ஓகே ஸோ see you then டக்கண்ணா. பை பா. தேங்க்யூ மேம். எஸ் மா.